ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சொல்லுங்க. என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரியே உப்பு புளி காரம் அப்படிங்கிற வெப்சீரிஸ் வந்துட்டு நிறைய வெப்சீரிஸ் வந்துருச்சு. அதில் எபிசோட் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த கணக்கில் வந்து நான் பார்த்தது 5 to 8 எபிசோட் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த எபிசோட் பார்க்கல அப்படின்னா வந்துட்டு Disney+ Hotstarல இருக்குது. ஸோ மறக்காம பாருங்கள். ஏன்னா இப்போ 5 to 8 ரிவ்யூ பண்ணுற மற்ற 1 to 4 எங்கே போச்சு அப்படின்னா வந்துட்டு அதை நான் ஃபஸ்ட்டே ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ 4 எபிசோட ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கணக்கில் வந்துட்டு அந்த 4 எபிசோட ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற ஒரு வகையான வீடியோ. என்ன அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் இந்தியன் மூவி பார்ட் 2 பார்க்க போகிற அன்னைக்கு தான் வந்துட்டு நான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் எடுத்தேன். அதே ஷர்ட் தான் போட்டிருக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இந்தியன் மூவி போயிட்டு அதுவும் விளாக் பண்ணியாச்சு. விளாக் எடுத்ததுக்கப்புறம் அதை இங்கே வந்து நைட்டு உட்காந்துட்டு அதையும் ரிவ்யூ பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா எடிட் பண்ணியாச்சு. ஸோ இட் மீன்ஸ் வந்துட்டு நிறைய விளாக் வந்துட்டு சின்ன ஷார்ட்டாக எல்லாம் எடுத்ததுனால அதெல்லாம் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்காக எடிட் பண்ணணும். நம்ம ஒரு ஃபோன் தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு ஃபோனை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தினால சிலவிட்டிஸ் டிலீட் பண்ணிட்டேன். டிலீட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தமாக எல்லாமே அறியாமல் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சூப்பராக அந்த டைம் வந்துட்டு என்னெல்லாமோ அந்த நிறைய ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாம் பேசியிருந்தேன். ஸோ இது வந்து எவ்வளோ ஞாபகம் வரும், என்ன பேச போகிறேன், எப்படி வரப்போன்னு தெரில. அண்ட் உங்களுக்காக திரும்ப ஒரு தடவை நான் வந்துட்டு வாட்ச் பண்ணி தான் வந்துட்டு திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பார்க்குற நம்பி எல்லோரும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இவ்வளோ பேருக்கு பிடிக்குதா, ஓஹோ சூப்பர், இல்லை அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை பிரதர் இது நல்லா இல்லை, இது வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன் அண்ட் அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அண்ட் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் தான் இருக்குது என்னோட அடுத்தடுத்த ஒர்க்கு. ஸோ உங்களுக்காக தானே இதெல்லாம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிக்கல அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். எது பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க உப்பு புளி காரம் ரிவ்யூ பண்ண போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஸோ உப்பு புளி காரம் வந்துட்டு 5 to 8 எபிசோடில் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு குடும்பம். ஸோ ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிற அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு 3 பெண்ணு அண்ட் ஒரு பையன் ஒரு கலெக்டர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வந்துட்டு வக்கீல், ஒருத்தங்க வந்துட்டு ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்க வேலை தேடிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தங்க வேலை தேடிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பெண் அவங்க வந்துட்டு தான் ராஜவெற்றி பிரபுவோட ஒய்ஃப். ஸோ அவங்க வந்துட்டு இந்த படத்தில் ராஜவெற்றி பிரபு கிடையாது, அவரோட ஒய்ஃப் தான் அவங்க. ஸோ அவங்க பேர் எனக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேலை தேடுறதுக்காக வந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வேலை கிடையாது. 7 Star Media அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்குது. அந்த இடத்துல வேலை கிடைக்கிற டைம்ல வந்துட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ சில மன கஷ்டங்கள்னால வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு வேலை கிடைச்சது அவங்க சொல்ல மாட்டாங்க வீட்டில். அதுக்கு என்ன காரணம், அங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எபிசோட் பார்த்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ நான் வந்துட்டு இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன ஃபீல்னஸ் வந்துட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. நானே இங்கே இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு நீங்கள் அங்கே போய் பார்க்கறது ரொம்பவே கிடையாது. ஸோ அதனால சொல்கிறேன். அண்ட் அங்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏன் அப்படின்னா வந்துட்டு இவங்க காலேஜ் படிக்கும்போது ஸோ சம் இஷ்யூஸ், ஸோ அதை வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இங்கே வந்துட்டு ஒரு மேட்டர் நடக்கிறதுனால இவங்க வந்து வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக ஏன்னா இவங்க வந்து சொந்தக்காரங்களாச்சு. ஹோட்டல் வந்துட்டு இருக்குல்ல, அந்த ஒரு ஹோட்டல், சாப்பாடு ஹோட்டல், உப்பு புளி காரத்துக்கான மெயின் ஸ்ட்ரீமே அந்த ஹோட்டல் தான். ஸோ அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு ஓனர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வாடகை தான் அந்த இடத்துல இருக்காங்க அவங்க. அப்போ வாடகை இருக்கும்போது இன்னொரு லேடி ஒரு ஓனர் வந்துருவாங்க அந்த இடத்துல. ஏன்னா பழைய ஓனருக்கு வந்துட்டு ஒரு பண தட்டுப்பாடு இருக்கிறதுனால அந்த இடத்த வித்துட்டு வேற ஒருத்தவங்க வந்துட்டு வந்துடுவாங்க. ஸோ வேற ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக கொஞ்சம் கோபமான ஒரு லேடி. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன். ஸோ இங்கே அப்படி இப்படின்னு ஒரு கஃபே மாதிரி ஒன்று வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இவங்க இங்கே வராங்க. யார், இந்த ஒரு ஆண்டி. ஸோ அந்த ஆண்டி வந்துட்டு இங்கே வந்துட்டு இவங்க கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஏன்னா ரேட் ஏற்றிட்டாங்க போல. ஸோ ரேட் ஏற்றினா வந்துட்டு இவங்களுக்கு கட்டுப்படி ஆகிறதுனால சொல்கிறாங்க இப்படி பண்ணுங்க, நீங்கள் ரேட் ஏற்றிட்டீங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணி போனாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவான வேர்ட்ஸ் சில விஷயங்கள் இருந்தாலுமே வந்துட்டு காமெடியாக இருந்துச்சு சில விஷயம் பார்க்க. ஆனால் கொஞ்சம் கடைசி வந்துட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போச்சு. ஸோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஏற்கதோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு சில விஷயத்துக்கு நம்ம வந்துட்டு வளைஞ்சு கொடுத்து போகணும்னு சொல்லுவாங்க தெரியுமா.
ஸோ அந்த இடம் தான் அந்த எபிசோட் வந்துட்டு காமிச்சது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும், கண்டிப்பாக புரியும். என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எமோஷனல் டச்சாக இருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீரியல் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இந்த எபிசோட்ல இருப்பாரு. ஸோ அவரை வச்சுதான் இந்த ஒரு மெயின் கதையை வந்துட்டு பிளாட் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அது வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை வச்சு தான் மெயின் ஸ்ட்ரீம் பிளாட் நடந்துட்டு இருக்குது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு அவருக்கு சினிமா ஆக்டிங் 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 பண்ணணும், ஒரு ஆக்டர் ஆகணும். அதுக்காக கவின் மாதிரி சீரியல்ல இருக்காரு. அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் போகலாம் அப்படி மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஆக்டிங்கே வரல. ஸோ அது நமக்கு பார்க்கும்போது தெரியுது. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு அப்பா இல்லை. ஸோ அப்பா யாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதை வச்சு தான் இந்த இந்த விஷயத்தோட கதையை நகர போகுது. ஸோ அதனால அதை சொல்ல முடியாது என்னால. விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஆடிஷன் வைக்கிறாங்க இவருக்கு. ஸோ இவர் என்னதான் ஆக்டிங் பண்ணியிருந்தாலுமே இவருக்கு ஆடிஷன் வைக்கிறாங்க. ஆடிஷன் வைக்கும்போது ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதை தூக்கி வந்துட்டு எனக்கு வந்து இது பண்ண முடியல, இது பண்ண முடியல அப்படின்னு வந்துட்டு ஒரு டேரக்டர் ஓப்பனப்பா சொல்லிடுறாரு. ஏன்னா இவரை சொம்படிக்கிறாங்க நிறைய பேருக்கு. நீங்க இப்படி பண்றீங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, பண்றீங்க, வெல்டன் வெல்டன் அப்படின்னு சொல்லி சொம்படிக்கிறனால அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவர் வந்துட்டு அந்த சொம்பை தான் கேட்கிறாரு. உண்மை சொல்லுங்க, நான் வந்துட்டு இது போலாமா அது போலாமா, கூத்து பட்டறைக்கோட போங்கன்னு வந்துட்டு அவங்க அசிஸ்டன்டே சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதுக்கு போகணும், நான் எதுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. கடைசியில அந்த ஒரு டேரக்டர் வந்துட்டு நீங்க சுத்தமா அவருக்கு அந்த ஆக்டர் ஒரு ஆக்டிங் வரவே இல்லை, ஸோ அது வேஸ்ட்டு. ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு விஷயத்துல ஈடுபடுறாரு. என்னோட அப்பா யார்? ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு அப்பா மகன் சென்டிமெண்ட்ஸ் மட்டும் வரல. ஸோ சென்டிமெண்ட்னாலே அவருக்கு வரவே இல்லை. இந்த ஒரு காரணம். அவருக்கு அப்பா இல்லை. அப்பா இல்லைன்னா அந்த அப்பாவோட சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. என்னடா இது படத்தை பார்த்தா நமக்கு தெரியும் அப்பா சென்டிமெண்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தாலே ஒரு ஃபீலிங் வந்துருமே, என்னதான் அப்பா இல்லைனாலும் வந்துருமே அப்படின்னு நினைச்சு அதை வந்து அந்த டேரக்டர் சொல்லியிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அப்பா இல்லைனாலும் அந்த படத்தை வந்துட்டு படத்தை பார்த்தாலே வந்துருணுங்க, அவருக்கு எந்த சென்டிமெண்ட்டுமே இல்லைங்க, என்னங்க இது அப்படி மாதிரி எமோஷனலே வரலங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ நமக்கு இருந்த சின்ன சின்ன நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு பார்த்துட்டு இந்த 5 to 8 எபிசோடு இந்த பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நிறைய டவுட் வரும். அந்த டவுட் எல்லாம் வந்து அந்த அந்த எபிசோடுக்குள்ளே கிளாரிஃபை பண்ணுவாங்க. அது வந்துட்டு செம்ம டச்சிங்காக இருந்துச்சு எல்லாமே. ஸோ கடைசி வந்துட்டு இவர் தன்னோட அப்பாவை தேடி ஓடிட்டு இருக்காரு. இந்த சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு சீக்வன்ஸ் உள்ள ஒருத்தங்க வக்கீலா இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த ஃபேமிலியில வந்து ஒரு வக்கீல். அந்த வக்கீல் வந்துட்டு இப்போ நிறைய டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ 3 மாசத்துல மேரேஜ் பண்ணி 3 மாசத்துல டைவர்ஸ், மேரேஜ் பண்ணி 1 வாரத்துல டைவர்ஸ், மேரேஜ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்ல டைவர்ஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? மாடர்ன் கல்ச்சர் வந்துட்டு யார் ஏமாத்துறாங்க, பசங்களா பொண்ணுங்களா, பசங்களா பொண்ணுங்களா ஒரு டிபேட் வைக்கிற மாதிரி வந்துட்டு இட் மீன்ஸ் வந்து ஷோ கண்டக்ட் பண்றாங்க அவங்கள வச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வக்கீல் அப்படிங்கிறதுனால ஸோ அவங்க வந்து கண்டக்ட் பண்ணும்போது அவரோட லவ்வர், எக்ஸ் லவ்வர், ஸோ அவர் வந்துடுறாரு. அவர் வந்து அங்கேருந்து பார்க்கும்போது அவர் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து நிற்கிறாரு. வந்து நிற்கும்போது இவங்க வந்துட்டு பெண்கள் 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 பெண்கள், நான் அவங்கள சொல்லலை, யாரும் தப்பு சொல்லலை, அதில் இருக்கிறத சொல்கிறேன். பெண்கள் 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 அப்படின்னு சொல்லி சொம்பு தூக்கும் போது இவங்க வந்துட்டு இவரோட எக்ஸ் இருக்கார்ல, இவர் வந்துட்டு நல்லா செவிலே வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் மூஞ்சி முன்னாடி கேட்குறாரு. இப்போ வந்துட்டு நம்ம மூஞ்சி சுருங்குற அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயங்கள் ஒருத்தர் முன்னாடி நின்று கேட்கும்போது நமக்கு பேச முடியாது தெரியுமா, செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தான் இவர் அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே பதில் பேச முடியாமல் அவங்க வந்துட்டு அப்படியே நடை கட்டிடுறாங்க. ஸோ இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, உண்மையிலே அந்த எக்ஸ் லவர் இருக்கார்ல, அந்த பொண்ணோட எக்ஸ் லவர் இருக்கார்ல, ஸோ அவர் ஏன் அந்த பொண்ணு வந்துட்டு அவர் ஏன் வேணாம்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் வர மாப்பிள்ளைலாம் ஏன் விட்டுட்டு வந்துட்டு அவன் தான் வேணுங்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி பிடிக்காத மாதிரி நிற்குது, ஏன்னு தெரியல. இங்கே வந்துட்டு இந்த ஒரு பொண்ணு தன்னோட ஒர்க்கிங் பிளேஸில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்காக வந்துட்டு வேலையே வேணாம்னு சொல்லி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அண்ட் இந்த ஹோட்டலுக்கான பிரச்சனைக்கு வந்து தீர்வு என்ன. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில பல டவுட்ஸ் எல்லாம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் அண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மைண்டான பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஹோட்டல் நடத்துகிற அந்த ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்ல ஒரு பிரச்சனை நடந்ததுனால தான் இந்த பையனை வந்துட்டு எங்கேயோ விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆக்டர் தான் அவருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அண்ட் இவரோட பாஸ்ட் லைஃப்ல இது நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் எப்போ காமிக்கிறாங்க அப்படிங்கிற வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும். அப்படின்னா வந்துட்டு அந்த வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சில பேர் வீடியோவே பார்க்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க, என்னப்பா நல்லா இப்போ சூப்பர் பாப்பா சொல்லிட்டு போயிருங்க. வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்துட்டு
ஓகேவா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நிறைய டவுட் வந்துட்டு இதுலேயே வரலாம். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். கேட்கறதுக்கு பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ கேளுங்க, வெளிப்படையாக கேளுங்க, நான் அது மாதிரி சொல்கிறேன். அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அவங்கள தொந்தரவு பண்ணாமல் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கல அப்படின்னா ஓகேப்பா உனக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண, இல்லைனா விட்டுருப்பா சொல்லி விட்டுருங்க. ஸோ நம்ம சேனல் வந்துட்டு நீங்கள் பார்க்குற நீங்கள் நண்பா நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. And that's all guys, bye, see you then another next video.